Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் childhood and growing upல வர யூனிட் நம்பர் 6 to 10ல இருக்கிற types of questions, important questions and then அதோட objectives பத்தி தான் இந்த வீடியோல full discuss பண்ண போறோம். ப்ரீவியஸா பார்த்த யூனிட் நம்பர் 1 to 5 வரைக்கும் எல்லா தியரிஸ் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷனை மீன் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜ்டு லெசனாக நம்ம பார்த்துருப்போம். பட் யூனிட் நம்பர் 6 to 10 நீங்கள் ஸ்டோரி ரைட்டராக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் கெயின் பண்ணிடலாம். 6 to 10ல இருக்கிற எல்லா கான்செப்டுமே வந்து நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். யூனிட் நம்பர் 6 marginalized children issues and concerns. Marginalized children means இந்த சொசைட்டியால் யாரெல்லாம் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களாம் இந்த marginalized people மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா டுவெல்லிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அண்டர் marginalized childrens, அண்டர் பாவர்ட்டி லைன் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் ஏற்படுது. ஸோ அது எல்லாமே தவிர்த்து எப்படி அந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் போக அவங்க ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு அதுக்கான தாக்கங்கள் அண்ட் தென் வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்றதா இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்பர் 1, who are marginalized children? Discuss briefly the remedial measures to promote the status of marginalized children in India. Number 2, explain the issue related to children in urban and slum areas. Number 3, examine the measures taken by the government of India for abolishing the child labor. இதில் தேர்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி இங்கே நிறைய பீப்புள்ஸ் லைக் ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமன்ஸை வந்து ஒதுக்கியே வச்சுருக்காங்க. டேலிட்ஸ் ஹுமன்ஸ்னால் வந்து ஒரு இழிவாகவே பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்து எப்படிலாம் வந்து அவங்க ரீச் ஆகிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட டெவலப்மெண்ட் மாறி இருக்குது, இப்போ எல்லாருமே எப்படி ஈக்குவலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் தோ கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் தென் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சைல்ட் லேபரை எப்படி அபாலிஷ் பண்ணாங்கன்ற எல்லா விஷயமே வந்து இந்த லெசனில் ஒரு இம்பேக்டாக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். யூனிட் நம்பர் 7, அண்டர்ஸ்டாண்டிங் அடோலசன்ஸ். இதில் எந்த ஆப்ஜெக்டிவ்ஸும் கிடையாது. அடோலசன்ஸ் கான்செப்ட் பற்றி அவங்களோட வளர்ச்சி, அதே அவங்களோட சொசைட்டி, அவங்களோட லிமிட்டேஷன், அவங்களுக்கான தேவைகள், நீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சஜஷன் மேக் பண்ணி இந்த லெசனை மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அடோலசன்ஸ் குரூப்னா என்ன, அவங்களோட கான்செப்ட் என்ன, அவங்களோட டெவலப்மெண்ட் அண்ட் தென் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டடி பண்ணி ஒரு லெசனாக வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. So types of questions. Number 1, characterize the adolescence. Number 2, what are the important problems of adolescence in educational institutions? Number 3, what are the developments in adolescence? Number 4, what are the guidance services to the adolescents? இதில் கேஸ் ஸ்டடி நீங்கள் தரவாயிட்டீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் கூட வந்து இது மூலமா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசன் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு மீன் பண்ணுறேன். யூனிட் நம்பர் 8, ப்ளே அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்கிறது ப்ளே தான். நவ டேஸ் பிளேயிங்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சொசைட்டி போயிட்டுருக்கு. ஸோ பிளேயிங்கோட கான்செப்ட் எந்தெந்த ரேஞ்சுக்கு எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு ப்ளே வந்து உருவாக்குறாங்க. ஈவன் தோ நம்ம எஜுகேஷ்னல் வைஸில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணதுக்கான ரீசன் இந்த ப்ளே அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டை கம்பேரிசனாக டெவலப்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக நம்ம எஜுகேஷ்னல் ஃபீல்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆஸ் அ கரிக்குலமாக. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்ட், மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ப்ளே. Number 2, describe the types of functions of play. Number 3, explain the theories of play. Number 4, discuss the contributions of play to child development. Number 5, what are the values of play? யூனிட் நம்பர் 9, ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ளே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சொசைட்டியில் ப்ளேனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. நிறைய பேர் வந்து டிவி, சோஷியல் மீடியா இதை தேடி போகிறாங்க. ஸோ அதோட தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, குழந்தைங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயமே வந்து இந்த லெசனில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் நேம் மீடியா அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னே வந்து சஜஸ்ட் பண்ணலாம். Types of questions. Number 1, discuss the development of media in pre- and post-independent India. Number 2, examine the impact of media in violence on child and adolescents in India. Number 3, examine the role of media on racial and gender stereotyping. Number 4, write a report on the regulatory steps and measurements to be taken by government of healthy media use. ஸோ மீடியாவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போ என்ன இருந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மாறிட்டே இருக்குன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சர்வே எடுத்து இந்த லெசனை மேக் பண்ணியிருக்காங்க.
Final concept, unit number 10, urbanizations and economic changes on child development. இது இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னே மீன் பண்ணலாம். ஒவ்வொரு பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க எப்படிலாம் வந்து அவங்களோட எக்கனாமிக் சேஞ்சஸ் வளர்ச்சி ஆகுது, அண்ட் தென் வந்து அர்பனைசேஷன்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு டிமாண்ட் ஆகுது, எந்த அளவுக்கு தாக்கத்தை நம்ம இந்தியாவில் ஏற்படுத்துது அப்படின்ற ஃபுல் கான்செப்ட் இதில் ஒரு மீனிங்காக வந்து எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இங்கே மீனிங்ஸ், டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் அர்பனைசேஷன் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபேமிலி எந்த அளவுக்கு குழந்தைங்களோட வளர்ச்சியை ஏற்படுத்துது, அவங்களோட எக்கனாமிக் ஜென்ரேஷன்ஸ் மூலிமா குழந்தைங்க எந்த அளவுக்கு டிமாண்டை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றது இந்த லெசனில் மீன் பண்ணியிருக்காங்க. Types of questions. Number 1, discuss the role of urbanizations on child development. Number 2, examine the pros and cons of the migrations of family. Number 3, explain the various factors of environmental degradations and its impact on child development. Number 4, analyze the impact of liberalization, privatization and globalization on child development. Childhood and growing up, contemporary Indian education and the liberalization, privatization and globalization கொடுத்திருப்பாங்க. இந்த 3 கான்செப்ட்னா என்ன அப்படின்னு மீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த 2 லெசனில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 to 5 நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா யூனிட் நம்பர் 6 to 10 நீங்கள் ஸ்டோரி மேக்கிங் கூட கிரியேட் பண்ணிடலாம். நீங்கள் யூனிட் 6 to 10 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பேஜ் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டென்ட் வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 1 to 5 நீங்கள் தரவானதுக்கப்புறம் 6th to 10th டாபிக் ஜஸ்ட் நீங்கள் அவுட்லைன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.